எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம காலபைரவர் என்ன எப்படி உருவானான்றதை பார்ப்போம். ஒரு காலத்துல கோயில்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலை பூட்டிட்டு சாவியை பைரவர் சன்னதியில வச்சுட்டு வந்துடுவாங்க. பைரவர் காலங்களை வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அது பாட்டுக்கு கோவில் அத்தனை விக்கிரகமும் ஒன்றும் ஆகாது. எதுவும் கோயில் நகை பொருள் எதுவும் திருட்டு போகாது. யாராவது அந்த சாவியில கை வச்சாருன்னா அவன் கதை முடிஞ்சுது. அவ்வளவுதான். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது போய் தொடவே மாட்டாங்க, அங்க போக மாட்டாங்க. அவ்வளவு பைரவர் அவ்வளவு ஒரு உத்திரம். அது மாதிரி ஒரு காலத்துல இருந்தது. பைரவர் எப்படி உருவாடுறது சொல்ல பாருங்க. காருஹாசன் ஒரு அசுரன் என்ன பண்றான், ஈஸ்வரன் நோக்கி கடுமையா தவம் புரிகிறான். இவன் பண்ண தவத்துல ஈஸ்வரன் பிரசன்னமாயிட்டார். அவனோட தவத்தை மிச்சினேன். என்ன தவம் பண்றது எப்பயுமே யார் பண்ணாலும் சரி, முனிவர்கள் பண்ணாலும் சரி, தேவர்கள் பண்ணாலும் சரி, அசுரர்கள் பண்ணாலும் சரி, அந்த தவம் ஒருநிலைப்படுத்தி ஒரு நிலையை தாண்டும் போது அந்த தவத்திலிருந்து வடவாக்கினின்னு ஒரு அக்னி வருமா. அந்த அக்னி என்ன ஆகும், தேவாக்கினி, சாரி தவாக்கினி பேரு. அந்த தவாக்கினி என்ன ஆகும், நேரா போய் யாரை நோக்கி தவம் இருக்காங்களோ அவங்கள போய் சுடுமா. பிரம்மாவை நோக்கினா பிரம்மாவை போய் சுடுமா. பிரம்மாவுக்கு சூடு இருக்க முடியாது, அவன் வந்தாகணுமா. அவ்வளவு அந்த தவத்துடைய கடுமை இருந்ததுன்னா, அதனால தவம் யார் இருந்தாலும், கெட்டவனாவே இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற தவம் உண்மையா இருந்ததுன்னா அந்த தவத்துடைய அந்த அக்னி தவாக்னி யாரை நினைச்சு பிரம்மனை நினைச்சு தவம் இருந்தா பிரம்மாவை போய் சுடுமா. ஈஸ்வரன் நோக்கி தவம் இருந்தா ஈஸ்வரன் சுடுவான். மகாவிஷ்ணு நோக்கி தவம் இருந்தா மகாவிஷ்ணுவை போய் அந்த சூடு அவர் மேல ஏறுமா. அதனால அவன் அந்த மாதிரி ஒரு தவம் இருக்கான். தவம் இருந்த உடனே ஈஸ்வரன் வந்துடுவார். ஈஸ்வரன் பிரசன்னமாயிடுறார். பிரசன்னமான உடனே நான் சாகவே கூடாது. தாரகாசுரன் கேட்கறான், நான் சாகவே கூடாது, எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்கறான். பிறந்துட்டேன், பிறந்த அப்புறம் சாகாமன்றது உனக்கு இல்லை, பிரம்மாவில இருந்து எல்லாருக்கும் அது உண்டு. எல்லாருக்கும் பிறந்தவங்க எல்லாரும் சாகணுன்றது இந்திரன் பிரம்மன் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இறப்புன்றது உண்டு. அதனால வேற எதையாவது கேளு. சரி அப்படின்னா, நான் சாகிறதுனா ஒரு பெண்ணால சாகணும்னு வச்சு. ஏன்னா ஒரு தன்னுடைய சக்தி எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய ஈஸ்வரன், கேவலம் ஒரு பொண்ணு நம்மள என்ன பண்ணுவா, ஒரு பெண்ணால சாகணும்னு அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே வாங்கிடுறான், வரத்தை வாங்கிடுறான். அந்த காலத்துல பெண்களை எப்படி நடத்தினாங்கன்றது தெரியும் உங்களுக்கு. பெண்களை அவங்களால அவங்களோட சக்தி இருக்கும், அவங்களுக்கு அந்த சக்தி வெளியே வராது, தெரியவே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது, தெரிஞ்சுக்காத அளவுலயே வச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டா, நம்மள அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு பயங்கர அட்டூழியம். எல்லாம் போனா, எல்லாரையும் ஜெயிச்சான், இந்திரனை ஜெயிச்சிட்டான், நாகலோகத்தை ஜெயிச்சிட்டான், எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இவன் தான் ராஜான்றான். எல்லாரையும் முனிவர்கள் தேவர்களை எல்லாம் போட்டு வாட்டி வதைக்கணும். தேவர்களை எல்லாம் பிடிச்சி சிறை வச்சுட்டான், முனிவர்களை எல்லாம் பிடிச்சி சிறை வச்சுட்டான். நாட்டுல தர்மம் கெட்டு போச்சு. உடனே எல்லா தேவர்களும் போய் ஈஸ்வரன் கிட்ட இந்த மாதிரி ஆயிடுத்து, பார்வதி கிட்ட இந்த ஈஸ்வரன் கொடுத்த வரத்தால இது மாதிரி ஆயிடுத்து, இப்ப பாருங்க எங்களால ஜீவிக்கவே முடியல, இந்த தாரகாசுரனோட இது ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்ட்டா. உடனே என்ன பண்றா பார்வதி, ஈஸ்வரனுடைய கண்டம்னா கழுத்து, அதாவது ஆலகால விஷத்தை முழுங்கினப்ப கண்டத்துல நின்று போயிடுது இல்லையா, கழுத்துல விஷம் கழுத்துலயே இருக்கு. அதனாலதான் திருநீல கண்டத்துக்கு கழுத்து நீளமா இருக்கிறதுக்கு. அந்த கழுத்துல இருக்கிற அந்த அழுக்க, அந்த அந்த வேர்வை அழுக்கு இல்ல, கழுத்துல வெளியில வேர்க்கிறது இல்லையா, அந்த வேர்வையை தொடச்சு அப்படி எரிஞ்சாலாம். சுண்டி எரிஞ்சப்ப அது ஒரு அக்னியா மாறிதான், அக்னியா மாறி எரிஞ்சுதான். காலம்னா அதான் விஷம். அந்த விஷத்தை தெரிஞ்ச உடனே விஷம் மாறி எரிஞ்சுது. அந்த எரிஞ்சு முடிஞ்ச உடனே அங்க ஒரு அழகிய பெண் தோன்றினாலாம். ஒரு பெண் தோன்றின உடனே அதான் காளின்னு அதுதான் பேர் வச்சாங்க. அந்த பெண்ணுக்கு தான் காளின்னு பேர் வச்சாங்க. அந்த காளி யாருன்னா, ஈஸ்வரனுடைய கண்டத்துல இருக்க விஷத்துல இருந்து தோன்றினவன், விஷ வேர்வையில இருந்து தோன்றினவன். அந்த விஷம், அதனாலதான் காளின்ற பேர் அதுக்காக வச்சுது. காளின்னு பேர் குடிச்ச உடனே காளிகிட்ட எல்லாரும் அந்த மாதிரி முறையிடுறாங்க. இந்த மாதிரி தாரகாசுரனை நீ கொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரனும் பார்வதியும் சொல்றா. சொன்ன உடனே அவ போறா, அவ போய் சண்டை போடுறா தாரகாசுரன்கிட்ட. சண்டை போட்டு கடைசியில என்ன பண்றா, தன்னுடைய கண்ணில இருந்து ஒரு நெருப்பு பழம்பை எடுத்து பழம்பால அவனை நோக்கி இப்ப வீசடா. அந்த கண்ணில இருந்து நெருப்பானது போய் அந்த தாரகாசுரனை எரிச்சிருது. தாரகாசுரனை எரிச்ச உடனே அந்த நெருப்பு தாரகாசுரனை எரிச்சிட்டு அந்த நெருப்பு அப்படியே நிற்கிறது. உடனே அதை என்ன பண்ணது இல்லை, வேற வழி எதுவும் இல்லாத தான் உருவாக்கினது இல்லையா, உடனே அதை ஒரு குழந்தையா மாத்துறேன். அந்த நெருப்பை குழந்தையா மாறினோடனே சின்ன குழந்தையாயிடுது. உடனே அந்த குழந்தைய தாளாட்டி பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறாங்க காளி.
அது மாதிரி உடனே ஈஸ்வரன் அப்ப பாக்குறார். ஈஸ்வரன் என்ன பண்ற, காளி வந்து அவரோட கழுத்துல இருந்து உருவானது தானே, காளியையும் அந்த குழந்தையும் தனக்குள்ள ஐக்கியமாக்கிட்டு 8 குழந்தைய உருவாக்கி கொடுக்குற. 8 குழந்தைய உருவாக்கி காளிக்கிட்ட ஏதோ உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் 8 பேர் இருக்காங்க பாரு அப்படின்னு காட்டுறாரு. 8 பேர்னோடனே காளி என்ன பண்றா, 8 குழந்தை வேண்டாம் எனக்கு ஒரு குழந்தைய ஆக்கி கொடுங்க அப்படின்ட்டா உடனே ஒரே குழந்தைய ஆக்குறாரு. ஆனா இந்த 8 குழந்தையோட சக்தியையும் ஒன்னா சேர்த்து கொடுக்குறேன். ஒவ்வொரு குழந்தையும் காளிகிட்ட இருந்து உருவாந்து காளியோட சக்தி உண்டு. ஆக 8 காளியோட சக்தியை ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தைய உருவாக்கி காளிகிட்ட கொடுக்குறேன். அந்த குழந்தை தான் பைரவர். அந்த குழந்தைய எப்ப அது நடக்கிறதுனா கார்த்திகை மாசம் தேய்பிரை அஷ்டமியில அந்த குழந்தைய உருவாக்கி கால பைரவர். அதான் அதனாலதான் கால பைரவர்னு பேரு. ல கிடையாது, காலம் கிடையாது, டைம் பீரியட் அந்த இது கிடையாது. கால அது வந்து பள்ளம் சொல்றோம் இல்லையா, புள்ளம் பள்ளம், அந்த வரணும். காலன்றது காலம்னா விஷம், விஷத்தினால் உருவான பைரவர்னு பேர். பைரவர்னா பெரியவர்னு அர்த்தம். பைரவர்னு பெரியவர், பாதுகாவலர், அது மாதிரி அர்த்தம். அதுக்கு கால பைரவன் பெயர் கொடுக்க. கால பைரவர் அதுதான் இப்ப மருவி கால பைரவர்னு மாறிடுது. கால பைரவர் தான் எல்லா சண்டையிலும் எழுதிருக்கு, அது போட்டோம். அவரை சிவனம் பார்வதி அவரை தனக்கு காவலா வச்சுக்கிறார். அந்த கால பைரவரை தனக்கு காவலா வச்சுக்கிறார். இந்த கால பைரவருக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, வேதஞாலின்ற ஒரு யாழிய உருவாக்கி, வேதன்னா வேதங்கள், ஞாலி ஞமனின்னா நாய் தெரியும் இல்லையா, ஞானின்னா நாய், ஞமனின்னா நாய். அதனாலதான் ஞாலி, யாழின்றது பதிலா ஞாலி, நாய் முகத்தையுடைய ஒரு யாழிய உருவாக்கி அதை தனக்கு வாகனமா வச்சுக்கிறார். அதுதான் இப்ப வந்து நம்ம சொல்றோம் பாருங்க, நாய் பைரவருக்கு வாகனம்னு. அதுதான் நாய் பைரவருக்கு வாகனம்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நாய் பைரவருக்கு வாகனம்ன்றது ஞாலி, வேத ஞாலியின் ஞாய் முகத்தையுடைய ஒரு யாழியை உருவாக்கி தனக்கு வாகனமா வச்சுக்கிறார் பைரவர். அதுதான் அதே நான் வச்சுக்கிறார். அது மாதிரி இந்த பைரவர் வந்து அதனால் இது இப்படிதான் பைரவர் உருவானது. சித்திரையில அந்த அஷ்டமியில பைரவருக்கு எல்லா விசேஷமும். சித்திரையில வர அந்த அஷ்டமிக்கு பேரு ஸ்நாதன அஷ்டமின்னு பேரு. சித்திரையில வருது. ஸ்நாதனன்றது வந்து ஈஸ்வரனோட பேரு. ஸ்நாதன அஷ்டமி எல்லாமே ஈஸ்வரன் பேர் தான் இருக்கும். வைகாசி வந்து சதாசிவ அஷ்டமி, ஆனி மாசத்துல வர அஷ்டமி வந்து பகவத அஷ்டமி, ஆடி மாசத்துல வந்து நீலகண்ட அஷ்டமி, ஆவணி வந்து ஸ்தானுகாஷ்டமி. ஸ்தானுன்னா ஸ்திரஸ்தானு, ஸ்தானுன்னா ஸ்திரமானவன், அது ஈஸ்வரனோட பேர். புரட்டாசி வந்து ஜம்புகாஷ்டமி, ஜம்புனால ஈஸ்வரன் ஜம்புகேஸ்வரன் பேர். ஜம்புன்றது ஈஸ்வரனோட பேர் தான். ஜம்புலிங்கம் சொல்றமே அதான். ஜம்புன்றது தண்ணிக்கு கூட அது மாதிரி ஒரு பேர் இருக்கும். ஐப்பசி மாசம் வந்து ஈசான அஷ்டமி. ஈசான் சொல்றோம் இல்லையா, ஈசன் அந்த இது, அது ஈசான அஷ்டமி. நாங்க ஈசானன்னா கிழக்குல தான் ஈஸ்வரன் இருக்கதா ஐதீகம். அதனால ஈசான அஷ்டமி பேரு. கார்த்திகை மாசம் கால பைரவ அஷ்டமி, அதுதான் அவரோட ஒரிஜினல் பிறந்த நாள் பைரவர். அதனால கார்த்திகை மாசத்துல வர தேய்பிரை அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாசம் கால பைரவ அஷ்டமி. அதுவும் செவ்வாய்க்கிழமையில வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை தான் அவர் பிறந்தாராம். செவ்வாய்க்கிழமை தேய்பிரை, கார்த்திகை மாசம் அஷ்டமி தீதி. அதனால செவ்வாய்க்கிழமையில வந்து இன்னும் ரொம்ப விசேஷம். மார்கழி மாசம் வந்து சங்கராஷ்டமி. மார்கழி மாசத்துல வர அஷ்டமி பேரு. தை மாசத்துக்கு வந்து தேவதாஷ்டமி. மாசி மாதம் மகேஸ்வராஷ்டமி. பங்குனி மாசம் திரியம்பகாஷ்டமி. திரியம்பகேஸ்வரன் இதுல பார்த்துருவோம், பஞ்சவடி திரியம்பகேஸ்வரன் இருக்கும். ஈஸ்வரன் பேரே திரியம்பகர்னு பேரு. திரியம்பகாஷ்டமின்றது வந்து பங்குனி மாசத்து அஷ்டமி. அந்த மாதிரி பைரவர் பார்த்தீங்கன்னா பாம்பு ராகு, பைரவர்கிட்ட வந்து எல்லா நவகிரகங்களும் அடக்கம். ராகு கேது வந்து பைரவரை வந்து ராகு கேது பூனலாக்கி போட்டு இருக்காராம். அதே மாதிரி சந்திரனை வந்து சிரஸ்ல வச்சுட்டு இருக்காராம் பைரவர். 12 ராசிகளும் அடக்கம் பைரவருக்கு. மேஷ ராசி வந்து தலை, ரிஷபம் வந்து வாய். 12 ராசிகளும் பைரவருக்குள்ள அடங்கி இருக்கும். ரிஷபம் வந்து வாய், மிதுன ராசி வந்து கை, கடக ராசி வந்து மார்பு, சிம்ம ராசி வயிறு,
கன்னி ராசி இடை, இடுப்பு. துலா ராசி தொப்புள். விருச்சிக ராசி வந்து அந்த வம்சவர்த்தி ஸ்தானம். தனுசு வந்து தொடை. மகரம் முழங்கால். கும்பம் வந்து கணுக்கால். மீனம் வந்து பாதம். ஆக பைரவருக்குள்ள இத்தனை ராசிகளும் அடக்குமா. அதனால நீங்க பைரவரை சேர்ச்சிங்கன்னா போறோம், எல்லா ராசிகளும் அதுல வந்துடும். எல்லா ராசிகளுக்கும் அந்த பலன்கள்லாம் அதுல வந்துடும். எல்லா ராசிகளும் பரிகாரம் எல்லாமே அடங்கிடும் பைரவர். ஆக பைரவருடைய வரலாறு, பைரவர் எப்படி உருவானான்ற விளக்கம் நாளையும் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.